மஹேந்திரா டிவி 300 உங்களுக்கு 2017 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி. கியா உங்களுக்கு கியா சோனட் இது உங்களுக்கு 1 லிட்டர் ஐஎம்டி இது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி 22,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. குட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அது 2016 மாடல். இது 20, 21, 20, 24 வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. இப்போ டாடா அல்ட்ராஸ்ல பார்த்தீங்கன்னா 21, 22, 23 எல்லா வண்டியும் நம்மள்ட்ட இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒயிட்ல இருந்து பிளாக், ப்ளூ எல்லா வண்டியும் நிற்கிது உங்களுக்கு. இது 2022 மாடல் சிங்கிள் ஓனர் 70,000 ஓட்டியிருக்காங்க. இது 7 ரிட்டர்ன் பை பேக் ஆஃபர் நான் சொன்னேன். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய் காமிக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒரு பார்த்துட்டு ஏன் இந்த எடுத்தீங்க, கலர் பிடிக்கல, இந்த கலர் நம்மளுக்கு ஆகாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இது பண்ண முடியாது இல்லை. அப்போ கூட இருக்குல்ல உங்களுக்கு இருக்குல்ல எடுத்துகிட்டு அந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட் எது 7 lakhs 100% ரீஃபண்ட். 140 அப்படின்னு என்ன ப்ரோ அது? இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரான், ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டுறா, ஸ்ட்ரக்சராக டேமேஜ் ஆயிருக்கா, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அது இருக்கா ஆயிருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக பாடி செக் பண்ணுவோம். இன்ஜின்லேருந்து ஏசி, கம்ப்ரஸர், கண்டன்சர், ஒயரிங் கேட்டு, ஸ்டேரிங்கு எல்லாமே உங்களுக்கு 140 தர செக் பாயிண்ட்லேருந்து செக் பண்ணி தான் உங்களுக்கு கஸ்டமருக்கே நாங்கள் ஷோ பண்ணுவோம். மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரி நியர்பை பார்க்குறாங்கன்னா 999 மட்டும் பே பண்ணால் போதும். ஹோம் டெஸ்டேட் 120 கிலோமீட்டருக்கு கொண்டு வந்து தந்துடலாம். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண, இல்லை வேண்டாம்னா நீங்கள் கேன்சல் பண்ணால் அந்த 999 அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ப்ரோ வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. பர்டிகுலராக கார் 24 அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் ப்ரோ? காஸ்ட் 24னா டேரக்ட் கஸ்டமர் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா. ஓகே. உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறது எல்லாமே அதுதான். உங்களுக்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 140 தர செக் பாயிண்ட், அந்த வாரண்ட்டி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். மற்ற ஷோரூமில் எடுக்கிறத விட இந்த செகண்ட் ஸ்டார் பை பண்ணுறத விட இங்கே பை பண்ணால் இவ்வளோ ஷூரிட்டி இருக்குன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? இப்போ மற்ற வெளி சைடு நீங்கள் எடுக்கிறீங்க நிறைய கன்சல்ட்டிங் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகே. இப்போ நம்ம மற்ற சைடில் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஆகிருக்கலாம், மீட்டர் ஜாம் பண்ணியிருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், எதுன்னா உங்களுக்கு தெரிய போகுது. இப்போ 5 lakhs 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு உங்களுக்கு அங்கே வேணும்ல என்ன சொல்லுதுன்னா கம்ஃபர்டபுள் என்ன இருக்குது, வண்டி ஜென்யூனாக இருக்குன்னு தெரியணும். அது உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. நம்ம எல்லாமே நம்ம ஷோ பண்ணிடுறோம். உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஷோ பண்ணி வச்சுருப்போம். இல்லை பொதுவாக கார் டீலர்ஸ் இது சொல்கிறது தான் நம்ம அக்யூரேட்டாக இருக்குமா? அக்யூரேட்டாக 100% அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன எல்லாம் டீட்டெயிலாக ஆப்பில் மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறாங்க, அவுட்டர்லேருந்து பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு கார் இருக்குது, நம்ம இங்கே வந்து இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஆகாத காரியம். மதரில் இருக்காங்கன்னா மதர்லேருந்து இங்கே வந்து அதெல்லாம். ஸோ இப்போ அந்த கார் எனக்கு வேணும், பிடிச்சிருக்கு, நான் ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுமா, ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் எதாவது பண்ணணுமா? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் தான். இப்போ மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரி நியர்பை பார்க்குறாங்கன்னா அவங்க என்னென்னா 999 பே பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு 999 மட்டும் பே பண்ணால் போதும். ஹோம் டெஸ்டேட் 120 கிலோமீட்டருக்கு கொண்டு வந்து தந்துடலாம். 999 999 மட்டும். ஓ, அது வந்து எக்ஸ்பென்ஸ். இப்போ 999 ஆப்பில் பே பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் திண்டுக்கல் அந்த மாதிரி நியர்பை இருந்தீங்கன்னா 120 கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்னா 120 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து வெஹிக்கிள் நான் காமிச்சிடுவேன். இப்போ இந்த வண்டியை பார்க்குறீங்க, அந்த வண்டி காமிச்சிடுவேன். ஓகே. வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண, இல்லை வேண்டாம்னா நீங்கள் கேன்சல் பண்ணால் அந்த 999 அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். அது கூட நான் சார்ஜஸ். அதுக்குமே பணம் தேவையில்லை? இல்லை, அதுக்கும் பண்ண தேவையில்லை. இப்போ நான் 1000 உங்களுக்கு பணம் கட்டினா நீங்கள் வீட்டுக்கு கார் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இப்போ நான் ஈரோடு 100 கிலோமீட்டர் தான். ஆமாம். நீங்கள் வீட்டுக்கு கார் கொண்டு வந்துடுவீங்க, நான் ஓட்டி பார்க்குறேன், இல்லை எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா விட்டுறலாம். அந்த அமௌண்ட்டே ரீஃபண்டபிள். என்ன கணக்கு எனக்கு இது புரியல ப்ரோ. அது நம்ம கஸ்டமர் தான். ஓகே. அப்போ வீட்டாக வயசானவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆமாம். அவங்களுக்கெல்லாம் காமிக்கிறக்காக இது அவங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். 100% ரீஃபண்ட். 100% ரீஃபண்ட் ஆயிடும். ஓகே. எனக்கு இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கு, நான் அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதெல்லாம் எப்படி ப்ரோ? அது பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே அந்த நம்பர் தந்துருக்கு. அந்த நம்பர் டீட்டெயிலாக கால் பண்ணி பேசுங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். யாரோ உங்களுக்கு இருக்குல்ல ஆரம்பம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நான் ஒரு 10,000 ஒரு அட்வான்ஸ் கொடுத்துறேன். ஓகே. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரோ ஏதோ பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10,000 என்ன ஆகும்? ரீஃபண்டபிள் 100% ரீஃபண்டபிள் ஆயிடும். இப்போ அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா 7 day ரிட்டர்ன் பை பேக் ஆஃபர் நான் சொன்னேன். சொல்லியிருப்பேன் 7 day ரிட்டர்ன் பை பேக் ஆஃபர். நீங்கள் இப்போ ஒரு என்ன சொன்னால் 6 lakhs பட்ஜெட்டில் வெஹிக்கிள் பார்க்குறீங்க, ஒரு பலினோ அந்த மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் எடுத்துட்டீங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய் காமிக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒரு பார்த்துட்டு ஏன் இந்த எடுத்தீங்க, கலர் பிடிக்கல, இந்த கலர் நம்மளுக்கு ஆகாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இது பண்ண முடியாதுல்ல. அப்போ கூட இருக்குல்ல உங்களுக்கு இருக்குல்ல எடுத்துகிட்டு அந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட் எது 7 lakhs 100% ரீஃபண்டபிள். இப்போ நான் சரி பெரிய பிராண்ட் நீங்கள், பட் இருந்தாலும் வீடியோக்காக சொல்லி சீரியஸாகவே அதானே? சீரியஸாகவே உங்களுக்கு 100% அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். உங்களுக்கு 7 days 500 கிலோமீட்டருக்கு 100% ரீஃபண்ட் ஆகிடும். உங்களுக்கு டென்டிஸ்ட் ஸ்கேட்ச் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கணும். அந்த டைம் அது எப்பயுமே அதுதான். இப்போ இதை பண்ணுறதே பெரிய விஷயம். ஆமாம். 100% ரீஃபண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே. என்ன அமௌண்ட்டுன்னு எக்ஸாக்ட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு ஆகிட்டு.
சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயமா தான் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு. இது நீங்கள் அவுட் சைடில் பண்ணீங்க, நீங்கள் ஷோரூமில் கூட கிடையாது. ஓகே மக்களே, ஸோ அதாவது நம்ம கார்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நான் எப்போ சொல்கிறோம், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா வெஹிக்கிளையும் கவர் பண்ணுறோம். டைமிங் பொறுத்து தான், டியூரேஷன் அதிகமாக நம்ம கவர் பண்ண இல்லை. ஸோ ரொம்ப நாள் நாங்கள் பேச விரும்பல, வாங்க வீடியோ போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட். இது சிங்கிள் ஓனர் வண்டி, உங்களுக்கு 16 மாடல். இது 93 ரன் ஆயிருக்கு உங்களுக்கு. இது ப்ரைஸ் கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,57,000 கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ். இது ரெனால்ட் குவிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2016 மாடல். இது 20, 21, 22 வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு. 24 வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஆப்பில் செக் பண்ணணும்னா டெய்லி நம்ம ஆப் விசிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி அப்டேட் டெய்லி வரும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 14, 10,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் ரன் ஆகிருக்கும். ஒரு 4 lakhsல இருக்குது, 5 lakhs அந்த மாதிரி நிறைய பிராண்டில் இருக்குது. நீங்கள் ஆப்பில் டெய்லி செக் பண்ணுங்கள், நம்ம வண்டியும் நம்ம அவைலபிளாக இருக்கும். நம்ம அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Volkswagen Vento. இது ஹைலைன், உங்களுக்கு பெட்ரோலு 80 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி. இது உங்களுக்கு 2 ஓனர், 68,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. நம்ம இப்போ ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 7,10,000 கோட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி. இதை வென்டோலே பார்த்தீங்கன்னா 2-3 வண்டி நிற்கிது உங்களுக்கு நம்மள்ட்ட. 19 மாடல் நிற்கிது, அதுக்கப்புறம் 15 மாடல் சம்திங் நிற்கிது. அதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் நம்ம ஆப் விசிட் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸ் அதிலே உங்களுக்கு தெரியும். இது என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறப்ப? 7,10,000 டாப் வேரியன்ட். ஓகே, லோன் பண்ணுறதுனா எவ்வளோ பண்ணலாம் இருக்குது? லோன் பண்ணுற மாதிரி தான், பேஸ்ட் ஆஃப் உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்து. உங்கள் ஆதார், பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ப்ரொஃபைல் எலிஜிபிள் சொல்லி செக் பண்ணி பார்த்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது? கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,000 ஓடி இருக்கும். இது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் இது. ஓகே, உங்களுக்கு ஷோரூம் கூட செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்காது, மீட்டர் சாம் பண்ணியிருக்க மாட்டோம். ஃப்ளட்டான வண்டி கிடையாது. TN06 இது. அதனால நம்ம இருக்குல்ல ஃப்ளட் வெஹிக்கிள் நீங்கள் 100% நம்ம வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் கூட செக் பண்ணி பார்த்து நமக்கு பண்ணால் கூட ஓகே தான். ஓகே, இல்லை நம்மளுக்கு வெளியூர் கஸ்டமர் தான் எல்லாருமே நம்மளுக்கு இருக்காங்க. ஓகே, இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாம் வெளியூரில் தான் பார்ப்பாங்க. அப்புறம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆப்பில் கூட செக் பண்ணிவிட்டு ஷோரூமில் கேட்டுகிட்டு வந்து கூட பார்த்தா கூட எங்களுக்கு அவைலபிள் தான். இல்லை மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து பார்த்தா கூட எங்களுக்கு ஓகே தான். எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிற வண்டி இது தான். எல்லாமே பார்த்தோன்னா போலோ தான் நம்மகிட்ட ரேராக வந்து கேட்பாங்க. அது நம்ம வண்டி வந்திருக்குது. 2018 மாடல் GT உங்களுக்கு. இது உங்களுக்கு TDI. இது மேனுவல் வண்டி, டீசலு, 2 ஓனரு, 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 6,59,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம் அது ப்ரைஸ் உங்களுக்கு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. 1 lakh ஓடி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி நம்மளுக்கு வண்டி தெளிவில்லை அந்த மாதிரி நீங்கள் இது கூட நமக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு 1 lakhலேருந்து 5,000 ஓடி இருந்தால் கூட அதுக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அந்த ரெக்கார்டு பார்க்கணும் கூட ஆப்லேயே நம்ம நீங்கள் ரெக்கார்டு பார்த்துக்கலாம். ஓனர் பார்த்தீங்கன்னா 2வது ஓனர். இது உங்களுக்கு 7 சீட்டு. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா டூருக்கெல்லாம் போகும்போது யூஸ் பண்ண 7 சீட்டு தான் கேட்பாங்க ஃபேமிலி இருக்கும்போது. இது பார்த்தீங்கன்னா 2022 மாடல். இது ரெனால்ட் ட்ரைபர். இது உங்களுக்கு RXT இது ஆட்டோமேட்டிக். இது வண்டி AMT. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், வெறும் 31,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. இதுக்கு நம்ம கோட் பண்ணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,61,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே க்ளீனாக இருக்குது உங்களுக்கு. டியூவல் டோன் வேறு இதில் உங்களுக்கு. இதான் டாப் வேரியண்ட் உங்களுக்கு. ஓகே, டியூவல் டோன் வெஹிக்கிள். இது உங்களுக்கு இதுக்கு அடுத்த வேரியண்ட் தான் வரும். இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி. ஓகே ப்ரோ, ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்க ப்ரோ? 6,61,000 கோட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இப்போ ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க, அதில் நெகோசியபிள் எதாவது ஆகுமா? நெகோஷியபிள் வராது, நம்ம நெகோஷியபிள் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த வாரண்ட்டி, அதுக்கப்புறம் அந்த 1 month அதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்ல, 7 days ரிட்டர்ன் பே, அதுக்காக நெகோஷியபிள் பண்ண மாட்டோம். வேறு எங்களுக்கு கிஃப்ட்ஸ் எதாவது வராங்களா, அவைலபிள் ஆகுங்களா எங்களுக்கு? கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி 1 month வாரண்ட்டி வந்துடும். அதுக்கு பதில் நீங்கள் இது பண்ணி கொடுத்துட்றீங்க. அவள் கிஃப்ட்டு அந்த மாதிரி வெளி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ்பேக் தரேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 month வாரண்ட்டி தரல உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ எடுக்கும்போது வெளியே போகும்போது ஏதோ கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கூட நம்ம சைடில் ரெட்டிஃபை பண்ணி தரேன்னு சொல்கிறோம். ஓகே, அதே உங்களுக்கு பெரிய இது தானே. ஆமாம், ஏதோ கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கூட நம்மளே ரெட்டிஃபை பண்ணும்போது அது உங்களுக்கு பெஸ்ட்டு தானே. கரெக்டு தான் ப்ரோ. அதுதான் உங்களுக்கு. ஓகே, நம்ம அடுத்த வெஹிக்கிள் பார்க்கலாங்களா? அடுத்த வெஹிக்கிள் இப்போ அடுத்த வண்டி பார்க்க போகிறீங்கன்னா K10. இது மாருதி K10 உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 ஓனரு, 67,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 3,25,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இது 2018 மாடல். இது VXI. இது நீங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா 2010 மாடல் வந்தால் கூட நம்மளுக்கு அந்த வாரண்ட்டி உங்களுக்கு இருக்கும். 10லேருந்து 24 வரைக்கும் நம்மளுக்கு வாரண்ட்டி கம்பல்சரி அவங்களுக்கு தந்துடுவோம். ஓகே, அந்த வாரண்ட்டி உங்களுக்கு இல்லாமல் எந்த வண்டி இங்கேருந்து ஷோரூம் இது வெளியே போகாது. நான் கார் சேல் பண்ணோம். ஓகே, எடுத்துகிட்டு இருக்கீங்களா? அது உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கிற ஹப்புக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஐடி கொடுப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் செக் பண்ணினீங்க 1 hour டைம் கேட்பாங்க. 140 தரோம். அதுக்கும் செக் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு கோட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஓகே ப்ரோ. இந்த 140 அப்படின்னு என்ன ப்ரோ? அது 140னா வண்டி என்னென்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரான், A பில்லர், B பில்லர், C பில்லர் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
அடிபட்டுறா, ஸ்ட்ரக்சராக டேமேஜ் ஆயிருக்கா, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அது ஆயிருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக பாடி செக் பண்ணுவோம். இன்ஜின்லேருந்து ஏசி, கம்ப்ரஸர், கண்டன்சர், ஒயரிங் கேட்டு, ஸ்டேரிங்கு எல்லாமே உங்களுக்கு 140 தரோ செக் பாயிண்ட்லேருந்து செக் பண்ணி தான் உங்களுக்கு கஸ்டமருக்கே நாங்கள் ஷோ பண்ணுவோம். ஓகே. அப்படி எந்த வண்டிக்கு செக் பண்ணாமல் உங்களுக்கு ஷோ பண்ண மாட்டோம். நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனால் கூட திருப்பி ஒரு கிளான்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணி தான் உங்களுக்கு டெலிவரியை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த பை பண்ணுற மாதிரி அதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்சில் எப்படி நீங்கள் பை பண்ணுறீங்க? அது அவங்களுக்கு கொடுத்துட்டு 140 அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் வண்டி இப்போ கொண்டு வந்து தரீங்க. 140 தர செக் பண்ணிக்க அப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் ப்ரைஸ் காலில் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க. உங்களுக்கு ஓகேனா ஸ்பாட் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரொசீஜர் நடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? உங்களுக்கு 1 டேல முடிச்சிடும். எல்லாமே 1 டே. அடுத்த வண்டி பார்க்க போனால் நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த i20 உங்களுக்கு 2016 மாடல். அது எலைட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்க பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பக்கம் ஓட்டியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு. இது ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் 5,90,000 கோட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி? 1 லேக் ஓடி 1,07,857. ஓனர் சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு. கண்டிஷனெலாம் எப்படி இருக்குது? டயர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு 50% 40% வரைக்கும் எல்லாமே இந்த டயர் பர்சன்டேஜ் வந்து இப்போ என்னென்னா இந்த சின்ன இடத்துல ஒரு ஸ்க்ராச்சஸ் இருந்தால் கூட நம்ம அதை கூட ஆப்பில் இம்பர்ஃபெக்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே. அது டயர் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது, ரீபெயிண்ட் என்ன ஆயிருக்கு, என்ன பேனல் ரீபெயிண்ட் ஆயிருக்கு, எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணி தான் உங்களுக்கு இருப்போம். A to Z எல்லாமே ஷோ பண்ணியிருப்போம். ஓகே. டாட்டாவில் பிராண்டு பார்க்க போகிறோம். டியாகோ, டிகாரு, உங்களுக்கு அல்ட்ராஸு, சஃபாரி எல்லா வண்டி பிராண்டாக நிற்கும் நம்மள்ட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 இது உங்களுக்கு. நம்ம 2021 இது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 18,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. 7,43,000 வருது இந்த வண்டியால். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 சிஎன்ஜி வேறு வண்டி. அந்த வண்டி உங்களுக்கு இருக்கிற 15,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. 7,05,000 குட் பண்ணுறோம் இதுக்கு. உங்களுக்கு டிகாரில் இது ZT இது உங்களுக்கு. அதனால ஓனர் ப்ரோ அது சிங்கிள் ஓனர் தான். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியாகோ இது 5,30,000 கோட் பண்ணோம். 2019 மாடலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டியாகோ இருக்குது 4,44,000 வருது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சிஎன்ஜி மாடல் தான். உங்களுக்கு இருக்க பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி எல்லா வண்டியும் அவைலபிள் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பார்க்க ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஆப்பில் எல்லா வண்டியும் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு டியாகோ உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இது 4,44,000 ஒரு இது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் இருக்குது. நம்ம ஸ்பீடாக போகிறோன்னு பார்க்காதீங்க, நிறைய வண்டி இருக்குது நம்மள்கிட்ட. 150 வெஹிக்கிள் ப்ளஸ் இருக்குது. ஒரே வீடியோவில் இதுக்கு எல்லாமே கவர் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு டக்குன்னு எல்லா வண்டியும் காமிச்சிட்ருக்கோம். இது எல்லாமே செக் பண்ணுற மாதிரி தான் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கூட கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வரும் உங்களுக்கு. அல்ட்ராஸ், டாட்டா அல்ட்ராஸ் உங்களுக்கு அல்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா 21, 22, 23 எல்லா வண்டியும் நம்மள்ட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒயிட்லேருந்து பிளாக்கு, ப்ளூ எல்லா வண்டியும் நிற்கிது உங்களுக்கு. இதில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 lakhsலேருந்து 9 lakhs வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்கணும் ஆப்பில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆப்பில் நீங்கள் இந்த வண்டி போட்டு அல்ட்ராஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த வண்டி எல்லாமே போகும். இது எல்லாமே நீங்கள் ஆப்பில் செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ரோ இப்போ இந்த ஃபேமிலி இப்போ அல்ட்ராஸ் பார்த்தோம்ல, ஓகே. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மினிமம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்? என்ற கம்மியான வேல்யூ பணம் தான் இருக்குன்னா எவ்வளோ கட்டலாம் பேசிக்? உங்கள் ப்ரொஃபைல் எனக்கு ஓகே, சிபில் ஸ்கோர் 750 இருந்தால் ஓகே தானே. நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் கம்மியாக போட்டு பண்ணிக்கலாம். அதான் ப்ரோ எக்ஸாக்ட். இப்போ இது எவ்வளோ வருது ப்ரோ ப்ரைஸு? இது பார்த்தீங்கன்னா 7 lakhs, 8 lakh, 9 lakh வரைக்கும் இருக்கிறேன். ஓகே. இப்போ நான் 7 lakhல பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் மினிமம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்? ஒரு 50,000 கட்டுற மாதிரி. 50,000 கட்டினாவே போதுமா? 50,000 கட்டினா போதும். ப்ரொஃபைல் ஓகே. ப்ரொஃபைல் ஓகே, பட் ஆனால் 50,000 கட்டினா ஓகே. ஓ 50,000 கட்டினாலே உங்களுக்கு ஓகே தான். இன்ட்ரெஸ்ட் ரேஞ்செல்லாம் என்ன ப்ரைஸில் வருது ப்ரோ? இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆஃப் ப்ரொஃபைல் பொறுத்து உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு இருக்கிற ஸ்டார்டிங் 12% ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளாட்டில் கிடையாது உங்களுக்கு. டிப்ரிஷியேஷன் நம்மளுக்கு ஓகே. ஃப்ளாட்டில் 8, 7 அந்த மாதிரி வரும். நம்ம டிப்ரிஷியேஷனில் உங்களுக்கு நீங்கள் பேஸ்ட் ஆஃப் உங்கள் ப்ரொஃபைல் ஓகேவாக இருந்தால் எனக்கு ஓகே என்ன செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருந்தால் நான் பண்ணிக்கலாம். நீங்கள் அது ப்ரொஃபைல் எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னா கூட எப்படின்னா நம்ம ஆப்பில் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் விசிபிள் இருக்கும். காஸ்ட் 24 அடிச்சுட்டு நீ கீழே போய் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் கீழே போய் பார்த்தீங்கன்னா லோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது காமிக்கும், உங்களுக்கு இஎம்ஐ காமிக்கும், எலிஜிபிள் எவ்வளோன்னு கேட்கும். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு நம்பரை அதுக்கு பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா எலிஜிபிள் எவ்வளோ செக் பண்ணிடலாம். சூப்பர் ப்ரோ. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களையும் கூப்பிட்டு தேவையில்லை, எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிரும். ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி அதுவும் நீங்கள் செக் பண்ணுற ஆப்பில் எதுவுமே உங்களுக்கு இருக்கல. சிபில் ஸ்கோரில் எதுவுமே காமிக்காது. 100% காமிக்காது உங்களுக்கு. அதில் இப்போ நம்ம செக் பண்ணுறோம், ஜாஸ்தி என்கொயரி பண்ணுறோன்னு சிபில் ஸ்கோரில் காமிக்க 100% கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு டீட்டெயிலாக அது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பேஸ்டாக உங்கள் சிபில் ஸ்கோர் எல்லாமே காமிச்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியை பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ வந்து அடுத்தது பார்ப்போம். இதுதான் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ எனக்கு சிபில் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு 7 lakhs எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே 7 lakhsக்குள்ளே இருக்க வெஹிக்கிள் ஜீரோ பேமெண்ட்டில் எடுத்துக்கலாமா?
நீங்கள் ப்ரொஃபைல் எனக்கு ஓகே இருக்கணும். எனக்கு அந்த பேஸ்ட் ஆஃப் ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகே இருந்தால் நமக்கு 100% எடுத்து ஃபண்டிங் கொடுத்துடலாம். சூப்பர் ப்ரோ. நம்ம அடுத்தடுத்த வெஹிக்கிள் பார்த்துடலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இது சியாஸ் உங்களுக்கு. இது 2000 உங்களுக்கு 17 மாடல் வருது. VDI உங்களுக்கு இது ப்ளஸ்ஸு. சிங்கிள் ஓனர் 1 lakh ஓடி இருக்குது. டீசல் வண்டி இது உங்களுக்கு. இது ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கப்பா 6,43,000 தான் கோட் பண்ணியிருக்கு ப்ரைஸ். இதே சியாஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ? 1,06,000 கோட் ஓடி இருக்குது. இதே சியாஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது. இதில் இது ஒயிட்டு, ப்ளூவு, ஆஷ் கலர், எல்லா கலர் நம்மள்ட்ட இருக்குது. 4-5 வண்டி நம்ம இது சியாஸ்லேயே இருக்குது. ஓகே. இது நீங்கள் செக் பண்ண கூட ஆப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். பத்திரம் நம்ம ஏதாவது டீட்டெயில் சொல்லாமல் இருந்தால் கூட, ஏதாவது கண்டிஷன் தெரியாமல் இருந்தால் கூட நான் ஆப்பில் செக் பண்ணிடலாம். ஆப்பில் இன்டீரியர் எல்லாமே வந்துடுமா? எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் லைவாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது பம்பரில். இதில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது கூட உங்களுக்கு இருக்குல்ல ஆப்பில் இன்ஃபர்மேஷன் சொல்லி கீழே மென்ஷன் எந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருக்குது அப்படி லைவாக நீங்கள் இதை வீடியோ பார்க்கவே நீங்கள் ஆப்பில் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல என்ன இருக்குது நம்ம அதனால் ஓவராலாக எதையுமே ஃபுல்லாக காட்டணுங்கிற அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் லைவாக நீங்கள் ஆப்பில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இது ஆப்பில் அவங்க மென்ஷன் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஜெனியனாக இருக்கும். ஃபினிஷ் இது 2022 மாடல் சிங்கிள் ஓனர் 70,000 ஓட்டியிருக்காங்க. இது உங்களுக்கு டெல்டா வேரியண்ட்டு 1.2 லிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குல்ல ஜீட்டா இருக்குது, டெல்டா இருக்குது, ஆல்ஃபா, எல்லா வேரியண்ட்லையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ப்ரோ இந்த வெஹிக்கிள்? 5,71,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். கிலோமீட்டர் ப்ரோ உங்களுக்கு பேர் 17,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. இயர் இது என்ன? 22 17,000 தான் ஓடி. 17,000 கிலோமீட்டர் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ரோ இப்போ நான் மதுரை இல்லை திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கேன்னா எனக்கு லோன் எப்படி பண்ணி தருவீங்க? உங்கள் செக் பண்ணி உங்கள் ஆதார் பேனை எனக்கு செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு ஃபர்தராக பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ரொஃபைலுக்குன்னு செக் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் தான். உங்கள் ப்ரொஃபைல் ஓகே இருந்தால் எனக்கு 100% நல்லா இருக்குது, எதுவுமே ஜெனியூனாக எல்லாமே கிளியராக இப்போ லோன் எடுத்துருக்கீங்க, ஒரு ட்ராக் கரெக்டாக நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா 100% லோன் பண்ணி தரேன். ஓகே. எனக்கு நீங்கள் ஒரு ட்ராக் கரெக்டாக இருக்குது. கியா உங்களுக்கு கியா சோனட் இது உங்களுக்கு 1 லிட்ரு IMT. இது உங்களுக்கு IMT எல்லாமே பார்த்துப்போம். ஐஎம்டினா இன்டர்நேஷனல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி 22,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. இது ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 10,71,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸு. உங்களுக்கு இதுவும் நல்லாயிருக்கும் கண்டிஷன், உங்களுக்கு ஃபுல் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். 2022 மாடல் 1 லிட்டர் உங்களுக்கு IMT உங்களுக்கு உங்களுக்கு 22,000 கிலோமீட்டர். 22,000 கிலோமீட்டர் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹேந்திரா TUV 300 உங்களுக்கு 2017 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி. இந்த வண்டி அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி, எம்ஜெக்டர் எல்லா வண்டியும் நிற்குது. எம்ஜெக்டர் பார்த்தா செகண்ட் ஓனர் நிற்கிது, ஒன்று ஃபஸ்ட் ஓனர் நிற்கிது. உங்கள் ஷார்ப்பு எம்ஜெட்லேயே 2-3 வண்டி நிற்கும். எல்லாமே இது பார்க்குறீங்கன்னா என்ன ப்ரைஸ் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஆப்லேயே மென்ஷன் ஆகிருக்கு. எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த வரையும் இப்போ வென்யூ இது பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2022 மாடல். இது சிங்கிள் ஓனர் 40,000 ஓடி இருக்குது. இது IMT. இது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த வண்டி ப்ரைஸ் கோட் எல்லாம் இந்த இன்னும் தரல. நீங்கள் இந்த வண்டி பார்க்கணுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் போய் இருந்தீங்கன்னா நேரில் வந்து இந்த மாதிரி வண்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி வரும் வண்டி. இந்த வண்டி என்ன பார்க்க போகிறோம்? 2018 மாடல் ஹோண்டா வர்னா பார்க்க போகிறோம். 1.6 லிட்ரு உங்களுக்கு AT ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. இது கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 79,000 ரன் ஆகிருக்கு இந்த வண்டி. நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,31,000 நம்ம இது கோட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இருக்கிற வண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். 1.6 லிட்டர்னாலே உங்களுக்கு புல்லிங் பவர் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்த வண்டி நம்ம பார்க்க போதா ஸ்கோடா ரேபிட். இது உங்களுக்கு 2020 மாடல் சிங்கிள் ஓனர் 37,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. இது ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 9,37,000 நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ். இப்போ இந்த வண்டி கூட இருக்குல்ல, இந்த வண்டிக்கு எம்ஜெக்டர் எல்லா வண்டிக்கு நீங்கள் 999 மட்டும் பே பண்ணால் போதும். ஹோம் டெஸ்டே கூட அவைலபிள் நாங்கள் கொண்டு வந்து காமிச்சிடலாம். இப்போ வண்டி இருக்குல்ல 10 லட்சம் 20 லட்சம் போகுது, அந்த வண்டி கூட அந்த ஆப்ஷன் தான் அவைலபிள். 100% ரீஃபண்ட். அப்போ இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து பார்க்குறீங்க, தேனியிலேருந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் நியர்பை வந்துட்டிங்கன்னா நான் அது வரைக்கும் கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு யாருக்கு அவைலபிளாக கொண்டு போய் காமிச்சிட்டோம். இந்த வண்டியிலேருந்து எல்லா வண்டிக்கும் அவைலபிள் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி. இப்போ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சியாஸ் பார்க்க போகிறோம். இதில் சியாஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று மேனுவல் நிற்கிது, ஒரு ஆட்டோமேட்டிக் நிற்கிது. ஒரு 7 lakhs ஒரு 8 lakh நிற்கிது வண்டி. இந்த டீட்டெயில் கூட நீங்கள் ஆப்பில் செக் பண்ணிப்பாது. இதெல்லாம் கோயம்புத்தூர் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் தான் உங்களுக்கு. இது உங்களுக்கு வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டி. அடுத்த வண்டி பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிராண்ட் நியூ கேட்டுகிட்டே இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் டிஎஸ் கேட்டுட்ருக்காங்க. சிங்கிள் ஓனர் வண்டி 2014 மாடல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா 79,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டீசல் வண்டி. இது
6,07,000 இது கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ். 12 மாடல் இது உங்களுக்கு Hyundai i10 இது உங்களுக்கு எரா உங்களுக்கு 1.1 லிட்டர் உங்களுக்கு இது மேனுவல் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. அதே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்னென்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி 79,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,71,000 கோட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருக்கையில் புக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வண்டி இருக்கிறா நீங்கள் சடையாக பார்க்கணுன்னு தான் நம்ம ஆப் செக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி அவைலபிள் இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம கிடைக்கும். இது உங்கள் பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எல்லாமே இருக்கும். வெறும் 2,71,000 தான் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈக்கோ ஸ்போர்ட். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியும் நம்மகிட்ட அவைலபிள் தான். அது சர்வீஸ் அவைலபிள் தான். அதுக்காக தான் நம்ம மார்க்கெட்டில் இன்னும் ஒரு சேலுக்கு போகுது. 2019 மாடல் சிங்கிளான டீசல் வண்டி 1 lakh ஓடி இருக்கிற வண்டி 7,90,000 கோட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல். அது 3 ஓனர் வண்டி வெறும் 38,000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் வண்டி எல்லாமே கம்பெனி சர்வீஸ். எல்லாமே கம்பெனி சர்வீஸ் இருக்காரு. ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் 4,91,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். எட்டு கொண்டு வீடியோவில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு 20 வண்டியாச்சும் பார்த்துருப்போம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆப் இருக்குது, எங்களோட ஆப் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கோம். ஃபர்தராக இன்னும் நிறைய கார்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த கார்ஸோட அப்டேட் இன்னும் நீங்கள் அதில் டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 காருக்கு மேலே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே நம்ம மெர்ஜுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் குறிப்பிட்ட மூவிங் கார்ஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேறு என்ன கார்ஸ் வேணாலும் சரி நீங்கள் ஆப்பில் செக் பண்ணால் ஃபுல்லாகவே இருக்கும். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஏதாவது நம்ம கேட்காம விட்டுருந்தாலும் முக்கியமாக மீண்டும் சொல்கிறேன், அந்த ஆப்பில் போய் செக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். இல்லை அது இல்லை நீங்கள் டீட்டெயிலாக வேறு ஏதாச்சும் கேட்கணும் கீழே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சிறப்பான வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.